தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நடக்கிற விஷயங்கள் அப்படிங்கிறது தாவேகாவை சேர்ந்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் பேசுவதே நிறைய இம்மெச்சூர்டா பேசுறாங்க அல்லது ஆதாரமற்று பேசுறாங்க. அநாகரிகமா எந்த தாவேகாவினரும் பேசல. முன்னாடி இருந்த சபாநாயகர் அப்பாவு மாதிரி அவரே கட்சிக்காரரா மாதிரி நீங்க எப்படி பேசக்கூடாது, உங்களை நான் பேச விட மாட்டேன்னு பேசுறதில்லை. எங்க ஆட்சி காலத்துல எங்கள் தலைவர் இருந்தபோது, எங்கள் தலைவரோட தாத்தாச்சாரி அப்பா இருந்தபோது, எங்கள் எதிர்கட்சி தலைவரோட தாத்தா இருந்தபோது நான் ஆரம்பித்து இவ்வளோ கதை சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் முன்னொரு காலத்தில் நீங்கள் பண்ண பச்சை துரோகங்களையும் நாங்கள் எடுத்து சொல்ல வேண்டிய இடத்துல தானே இருக்கிறாங்க. வெண்ணெய் தடவும் போது நல்லா இருந்ததுன்னா எண்ணெய் ஊற்றும் போது ஏறிட்டோங்கிற. சட்டையை கீழ்ச்சிக்கின மாண்பும் தெரியும், சபாநாயகரை தள்ளிட்டு சேரில் உட்காந்த மாண்பும் தெரியும், ஜெயலலிதா அப்படிங்கிற ஒரு ஆளுமையை உருவாக்கின மாண்பும் எங்களுக்கு. பாஜகவுடைய நிலைப்பாடு இல்லை அவங்களோட விஷன் என்ன இருக்கும் அது மாதிரி தான் இப்போ டிவிகே கவர்மெண்ட் செயல்படுதான்னு இந்த பக்கம் ஒரு விமர்சனம் எழுது. இயக்கத்தின் போராட்டத்துக்கு மாணவர்கள் போகிறது அது மாணவர்களுடைய வாழ்க்கைக்கு அது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். சிஜேபி மாதிரி ஒரு அமைப்பு இல்லாத ஒரு குழு போராட்டம் பண்ணும் பொழுது நல்லது நடந்தால் அது பேர் சிஜேபி எடுத்துப்பாங்க, ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அந்த பேர் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுக்கறது, அந்த உதவியாளர், அவங்களுக்கான படிக்காசு இப்படின்னு ஒரு மக்கள் வரி பணத்தை ஏன் வீணடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் கட்சிக்காரங்களுக்கு மட்டும் கார் கொடுக்குறீங்களேன்னு கேட்பாங்க. அந்த சிக்கலும் இருக்குது. ஸோ இந்த இந்த இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாலிட்டிக்ஸ் என்ன அப்படிங்கிறது எனக்கு இன்னும் புலப்படலை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு டாக்டர் ராஜசேகர் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் தற்போதைய அரசியல் விவகாரங்கள் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நடக்கிற விஷயங்கள் அப்படிங்கிறது இப்போது இந்த பக்கம் தாவேகாவை சேர்ந்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் பேசுவதே நிறைய இடங்களில் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படும் அளவுக்கு இம்மெச்சூர்டாக பேசுகிறாங்க அல்லது ஆதாரமற்று பேசுகிறாங்க. இந்த மாதிரியான ஒரு விமர்சனம் இப்போ எழுந்துகிட்டு இருக்குல்ல, இதை எப்படி அணுகிறது? அவை குறிப்புகள்லேருந்து பேச்சுகள் நீக்கப்படுறது வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அண்ட் அநாகரிகமாக எந்த தாவேகாவினரும் பேசலை. அந்த அவை குறிப்புலேருந்து நீக்கினாலும் நம்ம அதை பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு, எதிர்கட்சியினர்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு இவங்களும் அதே பாணியில் காட்டமாக விமர்சனம் கொடுக்குறாங்க. அதை நீங்கள் அவை குறிப்பிலேருந்து நீக்கிறேன் அப்படின்னு சபாநாயகர் சொல்கிறது அவருடைய பெருந்தன்மை தானே தவிர, முன்னாடி இருந்த சபாநாயகர் அப்பாவு மாதிரி அவரே கட்சிக்காரராக மாதிரி நீங்கள் எப்படி பேசக்கூடாது, உங்களை நான் பேச விட மாட்டேன்னு பேசுறதில்லை. எவ்ரிபடி இஸ் சீயிங் வாட் அண்ணன் ஜேசிடி பிரபாகரன் இஸ் டூயிங். அவர் ஒரு ரொம்ப நல்ல விதமாக சட்டசபையை நடத்தி கொண்டு போயிட்டுருக்காரு. அது யாராக இருந்தாலுமே அவர் ரொம்ப நேர்த்தியாக அதை கொண்டு போகிறார். ஸோ நீங்கள் ஒரு கேள்வியை வைக்கும் பொழுது, இல்லை அதுக்கு பதில் சொல்லாத பொழுது இங்கே இருக்கிறவங்க கிட்டேருந்து என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இல்லை, பிரதானமாக என்ன சொல்கிறாங்கன்னா, கவன ஈர்ப்பு தீர்மானம்னு ஒன்று கொண்டு வராங்கன்னா அந்த பிரச்சனை சார்ந்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்கிறோம் இல்லை எடுக்க போகிறோம், எடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்படிங்கிற விளக்கம் தான் கொடுப்பாங்க. அந்த இடத்துல எதுக்கு எதிர்கட்சிகளை குற்றம் சாட்டணும்? இப்போ கவன ஈர்ப்பு கொண்டு வரீங்க அப்படின்னும் பொழுது கவன ஈர்ப்பில் நீங்கள் என்ன பேசணுங்கிறது இருக்குல்ல, இதுதாங்க இந்த பிரச்சனைக்காக கவன ஈர்ப்பு அப்படிங்கிறத மட்டும்தான் பேசணும். நீங்கள் அதை மட்டுமா பேசுகிறீங்க? எங்கள் ஆட்சி காலத்தில் எங்கள் தலைவர் இருந்தபோது, எங்கள் தலைவரோட தாத்தாச்சாரி அப்பா இருந்தபோது, எங்கள் எதிர்கட்சி தலைவரோட தாத்தா இருந்தபோது நான் ஆரம்பித்து இவ்வளோ கதை சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் கடந்த காலத்தில் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறதையும் சுட்டி காட்ட வேண்டிய இடமும் பொறுப்பும் தாவேகாக்கு இருக்குதா இல்லையா? இருக்குது இல்லை? நீங்கள் கவன ஈர்ப்புலேயே நீங்கள் எங்கேருந்து ஆரம்பிக்கிறீங்க? முன்னொரு காலத்தில் மூதாதையர்கள் வாழ்ந்த நேரத்தில் அப்படின்னு தானே ஆரம்பிக்கிறீங்க. அப்போ நீங்கள் முன்னொரு காலத்தில் நீங்கள் பண்ண பச்சை துரோகங்களையும் நாங்கள் எடுத்து சொல்ல வேண்டிய இடத்துல தானே இருக்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடந்திருக்கு, இந்த இஷ்யூக்கு நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க அப்படின்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீங்கள் கேள்வி கேட்குறதே இல்லையே சார். நீங்கள் புராணத்தெல்லாம் பாடிடுறீங்க, அப்புறம் நீங்கள் எதிரிலேருந்து பதில் வந்தால் மட்டும் உங்களுக்கு குத்துதே குடையுதுன்னா என்ன பண்ண முடியும்? வெண்ணெய் தடவும் போது நல்லா இருந்ததுன்னா எண்ணெய் ஊற்றும் போது ஏறிட்டோங்கிற இதில் என்ன இருக்குது? நீங்கள் என்ன வாட் யூ சோ வாட் தட் யூ ரீப். நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதை தான் அறுவடை பண்ணுறீங்க. நீங்கள் விதைக்கிறீங்க, அறுவடை பண்ணுறீங்க. உடனே சட்டமன்றத்தின் மாண்பு தெரியுமா,
உங்கள் மாண்பெல்லாம் எங்களுக்கு தெரியும், சட்டையை கீச்சிக்கின மாண்பும் தெரியும், சபாநாயகரை தள்ளிட்டு சேரில் உட்காந்த மாண்பும் தெரியும், ஜெயலலிதா அப்படிங்கிற ஒரு ஆளுமையை உருவாக்கின மாண்பும் எங்களுக்கு தெரியும். இதில் எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுக்கறது அண்ட் உதவியாளர் அவங்களுக்கான படிக்காசு இப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட 1,00,000 சம்திங்க்கு ஒதுக்கி இருக்கிறதுன்றது மக்கள் மத்தியில் இன்னொரு பார்வையை கிரியேட் பண்ணியிருக்கு. எல்லாருக்கும் கார் இருக்குது, இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுல யாருக்கும் பிரச்சனை இல்லை. பட் கேட்டவங்களுக்கே யார் கோரிக்கை வச்சாங்க ஜோதிமணி அவங்களுக்கெல்லாம் கூட கார் இருக்குது அப்படின்னு இப்போது செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இவங்களுக்கே கார் கொடுக்கறது மூலம் மக்கள் வரி பணத்தை ஏன் வீணடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ட்ரூ. அது வந்து இதில் இன்னும் கிளாரிட்டி வரலை யாருக்கு கொடுக்க போகிறாங்க. ஏன்னா முதல்வர் படிக்கும் பொழுது அந்த 101க்கு கீழே அதை பற்றி சொல்லும் பொழுது இல்லாதவர்களுக்கு அனைவருக்கும்னு சபாநாயகர் கூட சபாநாயகர் சொன்னார். நான் முதல்வர் சொன்னது சொல்கிறேன். இல்லாதவர்களுக்கு நிறைய பேர் கஷ்டத்தில் இருக்காங்க, நிறைய பேர் வந்து தொகுதிக்குள்ளே போகிறதுக்கு வர்றதுக்குமே சிரமம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி அவங்க பேசியிருந்தார். ஸோ இந்த இந்த இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாலிட்டிக்ஸ் என்ன அப்படிங்கிறது எனக்கு இன்னும் புலப்படலை. மேபி அதுக்கான டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் வரும்பொழுது இன் டீட்டெயில் அதை பற்றி என்னால் பேச முடியும்னு நினைக்கிறேன். ஐம் ஆல்சோ வாஸ் வெரி சர்ப்ரைஸ்டு. இதில் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய தேவை வந்து இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஏன்னா பெரும்பாலானவர்கள் வந்து பொருளாதாரத்தில் மிதமிஞ்சியவர்களாக இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஒரு சிலர் வந்து ஆமாம் ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏஸ் இருக்காங்க, பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் ஏழையானவர்களுக்கு வந்து இந்த முறை எம்எல்ஏ அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து வந்து தாவேகா மூலமாக கிடச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரியான நபர்களுக்கு மட்டும் தேடி கொடுத்தா எதிர்கட்சி என்ன சொல்லுவாங்க, உங்கள் கட்சிக்காரங்களுக்கு மட்டும் கார் கொடுக்குறீங்களேன்னு கேட்பாங்க. அந்த சிக்கலும் இருக்குது. சரி பேசாமல் எல்லாருக்குமே கொடுத்துருவோம் அப்படின்னு நினச்சிருக்காங்களா அப்படிங்கிறது மேபி டாக்குமெண்ட் வந்தால் தான் சொல்ல முடியும். ஓகே, ஃபைனலி ஒரு விஷயம் சார். இப்போது ரீசெண்ட்லி வந்து இந்த திண்டுக்கல் பகுதியில் ஒரு சர்க்குலர் ஒன்று ஆக்சுவலி வந்தது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து. இந்த மாதிரி கம்யூனிஸ்டுகளாக கம்யூனிஸ்ட் கட்சிகளில் இருப்பவர்கள், எஸ்எஃப்ஐயில் இருக்கிறவங்க, இல்லை பேர் போடலை, பார்ட்டி போராடுகிற மாணவர்களாக இருப்பவர்களுடைய ஒரு லிஸ்ட்டு எடுக்கிறதும் அண்ட் போராடுவதற்கான அந்த உரிமைகள் மறுக்கப்படுவது தொடர்பாகவும் வந்த அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அது திரும்பவும் ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டாங்க. பட் இதுக்கு யார் வந்து அந்த எஸ்எஃப்ஐல இருந்து கூட சொல்கிறாங்க, இது இப்போ ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டீங்க, ஓகே, இந்த தாட் எங்கேருந்து வந்துச்சு, யார் இதை புஷ் பண்ணாங்க, ஏன் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு எடுத்தது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்கல்ல. அப்போ இங்கே பாஜக மாதிரியான இப்போ எஸ்பெஷலி இந்த சிஜேபி ப்ரோட்டஸ்ட்டுக்கு அப்புறமா பாஜகவுடைய நிலைப்பாடு இல்லை அவங்களோட விஷன் என்ன இருக்கோ அது மாதிரி தான் இப்போ டிவிகே கவர்மெண்ட் செயல்படுதான்னு இந்த பக்கம் ஒரு விமர்சனம் எழுது, மாணவர் போராட்டங்களுக்கு எதிராக செயல்படுகிறதா அப்படின்னு சொல்லி. மாணவர்கள் போராட்டம் பண்ணி தான் தாவேக்கான்ற ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு. ஓகே, அது ரைட் ஃப்ரம் ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வேட்கை தமிழக அரசியலில் உருவாகியிருக்கு. அந்த மாற்றம் சாத்தியம்னு காட்டினது வந்து நாங்கள் பண்ணின ஜல்லிக்கட்டு போராட்டங்கள் தான். அதுக்கு அடுத்து தமிழகம் வந்து பலவிதமான போராட்டங்களை சந்தித்தது, மாணவர்கள் உடைய போராட்டங்கள். அதுக்காக பல மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம். இப்போ வரைக்கும் வழக்குகள்லாம் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். நிறைய மாணவர்களுக்காக சேர்த்தும் நாங்கள் வழக்கு நடத்திட்டு இருக்கோம். நாங்களும் பல வழக்குகளில் வந்து இதில் நடந்துட்டுருக்கு. அந்த மாற்றத்தின் வெளிப்பாடு அங்கே ஆரம்பித்தது தான் இன்னைக்கு தாவேகா கவர்மெண்ட். இவங்க வந்து மாணவர்களுடைய குரலை நசுக்குவாங்க அப்படிங்கிறது வந்து சற்றொப்பவும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஏன்னா அன்னைக்கு போராட்டம் பண்ணினவர்கள் தான் இன்னைக்கு தாவேகால அதிகம். ஓகே, ரைட் ஃப்ரம் எம்எல்ஏஸ்லேயும் எடுத்துக்கோங்க, கட்சி நிர்வாகிகள் எடுத்துக்கோங்க, தாவேகா சார்பாக மீடியாவில் வந்து பேசக்கூடியவர்கள் எடுத்துக்கோங்க, இவங்க எல்லாருமே ஏற்கனவே போராட்டக்காரர்களோடு இருந்தவர்கள் தான், போராட்டங்களை முன்னெடுத்தவர்கள் தான். எங்களுடைய போராட்டங்களில் கலந்துக்கிட்ட பல பேர் வந்து இன்றைக்கி தாவேகா ஆதரவாளர்களாக, தாவேகாக்காக முகங்களாக நிற்கிறாங்க, இந்த ஃப்ரண்ட் லைன் வாரியர்ஸாக நிற்கிறாங்க ஃபார் தாவேகா. அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க விடுறதுக்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது. ஏன்னா இந்த இஷ்யூ எங்கேருந்து ஆரம்பிச்சது, எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கான கிளாரிட்டி நானும் கேட்டிருக்கேன், உள்ளேயும் கேட்டிருக்கேன். ஸோ இது வந்து மினிஸ்டருக்கு தெரியாமையோ தெரிஞ்சு நடந்ததா அப்படிங்கிற தகவலும் கேட்கும் பொழுது பெரும்பாலும் அவங்களுக்கு வந்து தெரியலை. இந்த விஷயம் வந்து அவங்க காதுக்கே வராமல் தான் இன்டர்னல் சர்க்குலராக தான் போயிருக்கு. அது டிபார்ட்மெண்ட் ஆஃப் கலெக்டரேட் எஜுகேஷன் டிசியிலேருந்து மட்டும்தான் போயிருந்தது. அண்ட் அதே நபர் அதை திரும்ப பெற்றுக்கொண்டாங்க.
இப்போ இந்த சிஜேபி மாதிரி இதில் ப்ராப்ளம் ஒன்றும் இருக்குது. இந்த சிஜேபி மாதிரி ஒரு அமைப்பு இல்லாத ஒரு குழு வந்து போராட்டம் பண்ணும் பொழுது நல்லது நடந்தால் அது பேர் சிஜேபி எடுத்துப்பாங்க. ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அந்த பேர் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்றவாங்க. இப்போ தமிழகத்தில் நடந்த போராட்டத்தில் தமிழக சிஜேபின்னு ஒரு குரூப் இருந்தது. தமிழக சிஜேபி நடத்தும் போராட்டம்னு தான் அழைப்பே இருந்தது. எங்ககிட்ட அந்த வாட்ஸ்அப் அழைப்பு தகவல்லாம் இருக்குது. ஏன்னா நாங்களும் போராட்டத்தில் இருக்கிறதுனால எங்களுக்கும் வரும். இந்த சிஜேபி தான் அழைக்குது, தமிழக சிஜேபி. ஆனால் சிஜேபி என்ன சொல்லுச்சு? அதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, அங்கே இருக்கிற யாருக்கும் எங்களுக்கும் எந்த பொறுப்பும் கிடையாது. கை கழுவிட்டாங்கல்ல. இப்போ இதை பாதுகாக்க வேண்டிய கடமை மாணவர்கள் இதில் போய் இந்த வலையில் சிக்காமல் இருக்கிறத பாதுகாக்க வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்கா இல்லையா? அதோட இன்டர்னல் டிஸ்கஷனோட ஒரு ரிசல்ட் தான் அந்த சர்க்குலர் வந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இட் இஸ் அ ப்ராப்பர் மிஸ்கம்யூனிகேஷன். ஓகே, ஃப்ரம் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிசிஇலேருந்து. ஆனால் இந்த இடத்துல இப்போது அமைச்சர்களுக்கு தெரியாமல், முதல்வருக்கு தெரியாமல் இந்த மாதிரியான ஒரு சர்க்குலர் வருது, அது இப்போ அதிகாரிகளே முடிவெடுத்து இதை பண்ணுறாங்க அப்படின்னாலும் அதுவும் தவறு தான், பேக் ஃபயர் தானே. தவறு தான். அதனால தான் அதை உடனே வந்து அதை ரிட்டர்ன் எடுத்திருக்கிறாங்க. சரி, இதே மாதிரியான விஷயங்கள் வந்து ராஜஸ்தானில் நடக்குது, மகாராஷ்டிராவில் நடக்குது, யூபி, இங்கெல்லாமும் வந்து இந்த மாதிரியான சர்க்குலர்ஸ் வந்து வந்திருக்கு. நாட் த சேம் எக்ஸாக்ட் வேர்ட்ஸ். ஆனால் சிஜேபியை சேர்ந்தவர்கள் வந்து பள்ளிகளுக்கு போகக்கூடாது, பள்ளிகளுக்குள்ளே போய் அரசாங்க பள்ளிகளுக்குள்ளே போய் யாரும் படம் பிடிக்கக்கூடாது, இந்த மாதிரியான சர்க்குலர்ஸ்லாம் அதை நோக்கி வந்துட்டுருக்கு. அதை நோக்கி அந்த மாதிரியான விஷயங்கள் வரும்பொழுது அங்கே இருக்கிற யாருமே வந்து அதை ரிட்டர்ன் எடுக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி பேசவே இல்லை. நம்ம மட்டும்தான் அதை உடனே அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து மினிஸ்டருக்கு போன உடனே என்னங்க இது இவ்வளோ தவறாக இருக்குது, இது கேன்சல் பண்ணுங்கள் இந்த ஆர்டரை அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து போயிருக்கு டிசிஇக்கு. உடனே அவங்களும் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. இது மினிஸ்டருக்கு கண்ணில் பட்ட உடனே. படாமல் இது நடந்ததுன்னா இது இன்டர்னல் டிஸ்கஷனில் பேசியிருக்கக்கூடிய விஷயந்தான். ஒரு அமைப்பு இல்லாத ஒரு இயக்கத்தின் போராட்டத்துக்கு வந்து மாணவர்கள் போகிறது வந்து அது மாணவர்களுடைய வாழ்க்கைக்கு வந்து அது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். ஏன்னா நாங்கள் போராட்டங்கள் பண்ணும்பொழுது, ஜல்லிக்கட்டு போராட்டத்தை தொடர்ந்து நிறைய போராட்டங்கள் பண்ணும்பொழுது ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கி இப்போ அந்த போராட்டங்களை வந்து முன்னறிவிப்பு பண்ணிவிட்டு அப்படி தான் நாங்கள் போராட்டத்தை முன்னெடுக்கணும்னு நினைப்போம். அதே மாதிரி தான் செய்வோம். இதில் என்ன ஆகிடும்னா, ப்ராப்பராக போராட்டத்துக்கு பர்மிஷன் இருக்கா இல்லையான்னு தெரியாமல் போய் கலந்துக்கிட்டோம்னு வைங்களேன், அரெஸ்ட் பண்ணாங்கன்னா வாழ்க்கையோட பெரிய ஃப்யூச்சரில் வந்து ஒரு பெரிய டென்ட்டு வந்து அது காசு பண்ணிடும். ஸோ இதை வந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அண்ட் எல்லாரும் அதை வந்து மாணவர்களுடைய எதிர்காலத்தை நோக்கி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது சிஜேபியாக இருந்தாலும். இப்போ ரீசெண்டாக முந்தா நேற்று நினைக்கிறேன் சிஜேபியோடைய நேஷ்னல் பேச்சாளர் அபிஜித் இல்லை, அவர் வந்து சேர்மனாக நம்ம எந்த அமைப்பும் இல்லை, அவர் வந்து ஒருங்கிணைப்பாளராக இருக்கார். அதில் வந்து மீடியா நேஷ்னல் மீடியாவுக்கு வந்து பேசக்கூடிய ஒரு நபர் இருக்கார், மலாங்கி. அவரும் நானும் கூட ஒரு 2 நாள் முன்னாடி பேசிகிட்டு இருக்கும்பொழுது நானும் அவர்கிட்ட அதான் சொன்னேன், இங்கே பாருங்கள், நாங்கள் பெரிய போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம், ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரியான மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம். அண்ட் உங்களுக்கு முன்னாடி நாங்கள் அதை செய்துட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், ஆமாம், யூ ஆர் த ஃபோர் ரன்னர், நாங்கள் இப்போ பண்ணுறோம், நாங்கள் டெல்லியில் பண்ணுறோன்னா நீங்கள் தான் ஃபோர் ரன்னர்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆமாம், இந்த போராட்டங்களுடைய விளைவு ஒரு அமைப்பு உருவாகணும், அது அரசியல் கட்சியாக மாறும், அந்த அரசியல் கட்சி ஆட்சியில் வந்து உட்காரணும், அந்த ஆட்சி இளைஞர்களுக்காக நடத்தப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு வந்து உட்காரும் பொழுது தான் அந்த போராட்டங்களுடைய த ப்ராப்பர் ஃப்ரூட் ஃபார் தட் ப்ரொட்டஸ்ட்னு இருக்கும் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது, ஆமாம் கரெக்டு நீங்கள் சொல்கிறது, நாங்களும் அதை நோக்கி நகருவோமா இல்லையாங்கிறத நாங்கள் இன்னும் முடிவு பண்ணலை அப்படின்னும் பொழுது நான் சொன்னேன், ஒரு அமைப்பை உருவாக்குங்க, டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ சிஜேபின்னு ஒருத்தன் போயிட்டு ரோட்டில் இறங்கி மறியல் பண்ணினான்னா அவனுக்காக சிஜேபி வந்து நிற்குமா? நிற்காது இல்லையா? இது எப்போ வந்து நிற்கும்? நீ ஒரு அமைப்பாக இருந்து அந்த அமைப்பில் இவன் பதியப்பட்டு அதுக்கப்புறம் அவன் வந்து நின்னானா சிஜேபி வந்து நிற்கணும். ஆமாம், அந்த இடத்துல நின்று தான் ஆகணும். கரெக்ட். ஸோ அதை நோக்கி நகர்த்துங்க முதல்ல. ஓகே, ஒரு அன்செக்யூர்டாக ஒரு அன்சர்டைனான ஒரு கட்டத்திலேயே நிற்காதீங்க, முதல்ல அதை நோக்கி நகருங்க அப்படிங்கிறத சொன்னேன். அண்ட் அவரும் அதை ரொம்ப வெல்கமிங்காக எடுத்துக்கிட்டார், விஜய் மல்லாங்கி. ஸோ ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம் சார். தாவேகா கவர்மெண்ட் மேலே நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. அண்டு
அடுத்தடுத்து என்ன நடக்குது, என்ன பண்ணுறாங்கன்றத பார்க்கலாம், தொடர்ந்து பேசலாம். தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்கள், கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றிங்க சார்.